ஜப்பான் நாட்டுல நடந்த அந்த அணுகுண்டு வெடிப்புல 2 தடவை தப்பிச்ச ஒரே ஒரு மனுஷனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவரோட பேரு தான் சுடோமு யாமகுச்சி. 1945ல ஒரு பிசினஸ் விஷயமா ஹிரோஷிமா ஊருக்கு அவரு போயிருந்தாரு. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அந்த ஊர் மேல முதல் அணுகுண்டு விழுந்துச்சு. குண்டு விழுந்த இடத்துல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் அவர் இருந்தாரு. அவருக்கு காது கேட்காம போயிடுச்சு. உடம்புல பயங்கரமான தீக்காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த காயத்தோடவே எப்படியோ கஷ்டப்பட்டு தன்னோட சொந்த ஊரான நாகசாகிக்கு போயிட்டாரு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி தன்னோட ஆபீஸ்ல மேலதிகாரி கிட்ட ஹீரோஷிமால நடந்த அந்த கொடுமையை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு குண்டு எப்படி ஒரு ஊரையே அழிக்கும் அப்படின்னு அவரோட பாஸ் சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. சரியா அதே நேரத்துல இந்த நாகசாகி ஊர் மேல 2வது அணுகுண்டு விழுந்துச்சு. அப்பவும் அந்த அணுகுண்டு அவர் இருந்த இடத்துல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் விழுந்துச்சு. ஒரு தடவை இல்ல 2 தடவை அந்த பயங்கரமான அணுகுண்டு வெடிப்புல இருந்தும் அவர் உயிர் பிழைச்சிட்டாரு. இந்த உலகத்துல அணுகுண்டு வெடிச்ச 2 ஊர்லயும் இருந்து உயிர் பிழைச்ச ஒரே ஒரு மனுஷனா ஜப்பான் அரசாங்கம் இவரை அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஆபத்திலையும் தப்பிச்ச இவரு 94 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாரு. இது ஒரு நிஜமான அதிசயம்னு தான் சொல்லணும்.